எலியா நிற்கிறார். ஆனா அவன் தத்தளிப்பதற்கு முன்பாகவே அடுத்த அளவின் வழிகளை கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். எதுவுமே தெரியும், எத்தனை வாசல்கள் அடைஞ்சாலும் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து அடுத்த அளவுல நடத்துவதற்கு உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நம்புறீங்கன்னா? எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்கு நடத்தினார் அப்படின்னு? என் ஆண்டவர் நடத்துகிற விதம் ஆச்சரியம். நம்மை நடத்துகிற விதங்களில் எல்லாம் கர்த்தர் அற்புதங்களை வைத்திருக்கிறார். He performs wonders through the way. எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் நடத்தி வந்த பாதை எல்லாவற்றிலும் நான் அற்புதங்களை கண்டேன், என்னை நடத்துகிறார். தேவனுடைய சிந்தனையில் நம்மை கொண்டு அவருடைய ஆழங்களால் அவருடைய சாவரின் வில் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் உங்களையும் என்னையும் இணைத்து கர்த்தர் நடத்துகிறாரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வாசிக்கிற இந்த 17வது அதிகாரத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். மறைவிடத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண குடும்பத்தில் கிலியாத்தின் குடிகளில் திஷ்பியன் என்று அழைக்கப்படுகிற ஒரு சாதாரண மனிதனை கர்த்தர் எடுத்து உயர்த்தி from obscurity to popularity, சரித்திரத்தினுடைய இஸ்ரவேலுடைய அரசியல் சரித்திரத்துக்குள்ள அரசியல் தூண்களுக்கு நடுவே அதிகாரம் பூத்து வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆகாபின் அரமனைக்குள் உள்ளே நின்று கொண்டு ஆணித்தரமாய் கர்த்தர் சொன்னதை சொல்லுகிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இஸ்ரவேல் தேசத்தையே தன்னுடைய ஒரு ப்ரொஃபெட்டிக் கிரிப்புக்குள்ள வைக்க முடியத்தக்க ஒரு 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 அபிஷேகம் மிக்க தைரியம் உள்ள ஒரு மனிதராய் கர்த்தர் அவரை நடத்தினார். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளின் ஆராதனைகள் அங்கே ஏராளம் நடந்து கொண்டிருக்கிற நேரம். சூரியன் உதித்தால் ஒன்று சொல்வார்கள், இன்னைக்கு சாமி உதிக்க போறார். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யும். நம்ம நாட்டில் இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் இந்த நாடு நல்லா இருக்கு என்று நம்பக்கூடிய ஜெசபேல் என்ற ஒரு பெண்மணி ஆகாபனுடைய மனைவி. பாகால் ஒரு ஃபெர்டிலிட்டி காட், கற்பக்கனிகளை கொடுக்கும் ஆற்றல் மிக்க தெய்வம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகையால் பாகாலை விழுந்து பணிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையை, அப்படிப்பட்ட ஒரு பேகன் வர்ஷிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கமாய் கொண்டு வந்து புகுத்து இஸ்ரவேல் ஜனங்களும் அதன் பக்கமாய் திரும்ப தொடங்கினார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்த ஆகாபு இந்த அக்கிரமக்கார பெண்மணியாகிய ஜெசபேலை கல்யாணம் பண்ணினார். கல்யாணம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஜெசபேல் பினீஷியன் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகாலின் தீர்க்கதரிசிகளில் 850 பேரை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து, இந்த பாகாலுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த நாடு சேமமாக இருக்கும், மழை பெய்யும், பனித்துளிகள் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு திமிரு, ஒரு ஆணவம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் கர்த்தர் விக்கிரக ஆராதனை வெறுத்தார். இஸ்ரவேல் விக்கிரக ஆராதனையின் பக்கம் திரும்பும் போதெல்லாம் தேவன் கோபம் அடைந்தார். ஆகையால் அவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகி எலியா மூலம் சொல்லுகிறார், நீ போய் நான் சொன்னதை சொல், நான் சொல்லாமல் இனி தேசத்தில் ஒரு துளி மழையோ ஒரு பனித்துளியோ வராது என்று சொன்னார். ஆமேன். பாகால் தான் மழையை கொண்டு வருவார் என்று அவர்கள் நம்புகிறார் என்றால், இப்போ நான் சொல்றேன், நான் சொல்லாமல் என் தேசத்தில் ஒரு துளி மழை பெய்வதில்லை என்ற வார்த்தையை சொன்னார். தேசம் பஞ்சத்தை காண தொடங்கியது. தேசத்தில் மழை நின்று போயிற்று. 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு தன் மேஜையில் அரமனையிலும் வெளியிலும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற ஜெசபேலுடைய அக்கிரம செயல்களுடைய உச்சகட்டம் உதித்து நிற்கும் போது பஞ்சத்தின் அகோரம் தேசத்தை வாட்டத் தொடங்கியது. காரணம், கர்த்தர் தேசத்தை தண்டிக்க தொடங்குகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய தேவ மனுஷனாய் இருந்த தீர்க்கதரிசி எலிஷாவை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு நிறைவை தான் இங்கே நாம் வாசித்தோம். ஆமென். The land is dry, the crops are drying, and God instructs Elijah to go and sit at the brooks of Kerith near Jordan. யோர்தானுக்கு அடுத்துள்ள கேரித் என்ற ஊற்றண்டை போய் எலியாவை கர்த்தர் உட்கார சொன்னார். ஆமென். நீ அங்கே உட்கார்ந்தால், எல்லாம் சொல்லுங்க அங்கே. எங்கேன்னு கேட்பேன், நீங்க அங்கே சொல்லுங்க, எங்கே? அங்கே. நீ அங்கே உட்கார்ந்தால் அங்கே நான் உன்னை போஷிப்பதற்கு ஒரு காகத்திற்கு கட்டளையிட்டேன்.
நீ எங்க வேணா உட்காரக்கூடாது. கர்த்தர் உன்னை எங்க உட்கார சொல்றாரோ அங்கதான் நீ உட்காரணும். அங்க உட்கார்ந்தினா இரவும் பகலும் காலையிலும் மாலையிலும் காகத்தை கொண்டு நான் உன்னை போஷிப்பேனார். எவ்வளோ நல்ல தெய்வம். நான் யோசித்து பார்த்தேன், எலியா நல்ல மனுஷன். நல்ல வேலை அவர் எலியா கிட்ட சொன்னார். என் கிட்ட சொல்லி ரெட்டில்ஸ் ஓரமாக ஒரு ஏரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கோன்னு என்கிட்ட சொன்னார்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பட் Elijah listened to the word of God. He took the instruction of God. தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கொண்டு கேரித்தினுடைய ஊற்றண்டை போய் உட்கார்ந்தார். உங்களுக்கு தெரியும், சில நாட்கள் அங்கே இருந்தார். காகம் காலையும் மாலையும் ஆகாரம் கொடுத்தது, ஊற்றின் தண்ணீரை கொடுத்தார். ஈவினிங் வாக்கிங் போனார். அது பைபிளில் இல்லை, நான் சேர்த்து கொண்டேன். ஆமென். திடீரென்று ஊற்று வற்றி போயிடுச்சு. ஊற்று வற்றி போயிடுச்சுன்னா ஒரு வழி மூடியது. எத்தனை பேர் தெரியும், எத்தனை அசைவுகள் இந்த பூமியில் வந்தாலும் நீங்களும் நான் தான் தத்தளிப்போம். மை காட் நெவர் பேனிக்ஸ். He never scratches his head. He is always ready for the next level. எதுவுமே தெரியும், உங்களெல்லாம் கர்த்தர் எப்போவே நடத்தக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி தான் நடத்தியிருக்கிறாரு. அப்படி நடத்தலைன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ஊற்று வற்றி போச்சு. கர்த்தர் எலியாவுக்கு உடனே அடுத்த வார்த்தை கொடுக்கிறார். ஸோ ஆண்டவர் சொல்றார், இப்போ ஊற்று வற்றி போச்சு, நானா இருந்தால் கலங்கியிருப்பேன். அடுத்தது என்ன செய்வேன், எங்கே போவேன்? தேசத்தில் பஞ்சம், மழை இல்லை, சாப்பாடு இல்லை, காக்கா வரல, நான் தத்தளிச்சு போயிருப்பேன். எலியா நிற்கிறார். ஆனால் அவன் தத்தளிப்பதற்கு முன்பாகவே அடுத்த அளவின் வழிகளை கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். எதுவுமே தெரியும், எத்தனை வாசல்கள் அடைஞ்சாலும் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து அடுத்த அளவில் நடத்துவதற்கு உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நம்புறீங்கன்னா? எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்கு, என்ன நடத்தினார் அப்படின்னு? 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்ன நடத்தினாருங்க, அதனால தாங்க இருக்கிறேன், இல்லைன்னா என்னைக்கே நம்ம இல்லாமல் போயிருப்போம். அங்கே போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். எங்கே? அங்கே. ஆமென். அங்கே தான் உன்னை போஷிப்பார். எங்கேயுமே உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. நான் நம்புறேன், இன்னைக்கு சிலர்லாம் சில இடத்தை விட்டு எழுந்து போனோம். பட் there are some places, there is an instruction, there is a direction, there is a leading of God. கர்த்தர் சிலதை உனக்கு சொல்லும் போது அது கஷ்டமா இருந்தாலும் கடினமா இருந்தாலும் அது வேதனையா இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை வளர்த்து கொள்ளுங்க. அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொர்க்கப்பாளையம் வந்தேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே இருக்கும்போது வெள்ளைக்காரங்க அதிகபட்சம் தான் 150 பேர் தான் இருப்பான் ஒரு சர்ச்சில், அதுலேயும் ஒருத்தன் ஓகே எனிவேஸ். ஆனால் இங்கே வந்த பின்னாடி 24 வருஷத்தில் 13,700 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். 24 நாடுகளுக்கு போக கிருபை கொடுத்தார். நான் பெரியதெல்லாம் சாதிச்சேன்னு சொல்லல, ஆனா கர்த்தர் நம்ம எங்க வைக்கிறாரோ அங்கதாங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். Where my God keeps you, there he will fulfill the promise.